friends, வணக்கம் and welcome to Karthika channel. KC Families ஸ்பெஷல் ஹை. லாஸ்ட் vlog பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாடி சரவணா ஸ்டோர்ஸ்ல என்ன வாங்குனீங்கன்னு காட்டுங்க அப்படின்னு. எனக்கும் காட்டணும்னு ஆசை தான். இன்னைக்கு அதை நான் காமிக்கிறேன். எடுத்தோன்னே ஷாப்பிங் வேணாமே அப்படின்ட்டு. ஆனாலுமே என்ன பண்றது, ஒரு அன்பாக்சிங் நான் காட்ட போறேன். இந்த அன்பாக்சிங்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்கெல்லாம் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. நான் சாதம் வடிக்கும் போதெல்லாம் கீழே கொட்டிக்குவேன், சுட்டுக்கிட்டேன். சம்டைம்ஸ் நிறைய குட்டி குட்டியா நான் மேல கொட்டிட்டதெல்லாம் நீங்க எல்லாம் வீடியோல பாத்துட்டு இவ்வளவு வாங்குறீங்கல்ல, இப்ப என்னென்னவோ ப்ராடக்ட் வடிகட்டுறதுக்குலாம் வந்துருச்சு. நீங்க இதை வாங்குங்க, நீங்க அதை வாங்குங்க, நீங்க இதை பாருங்க செக் பண்ணி பாருங்க ஆன்லைன்ல அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணீங்க. அது ஈஸியா இருக்கும்க்கா உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அன்பாக்சிங்ல. முக்கியமான பொருள். சோ ஃபர்ஸ்ட் அதை இன்னைக்கு எடுத்து அன்பாக்ஸ் பண்ணி நம்ம அதை யூஸும் பண்ணிடலாம் அப்படின்னுட்டு. சோ அது வந்திருக்கு, நம்ம இப்ப ஓபன் பண்ணிடலாம். எடுத்த உடனே நான் அதுதான் எப்பவுமே எடுத்த உடனே ஷாப்பிங் அப்படின்ற மாதிரி யோசிப்பேன். பட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். என்ன மாதிரி அடிக்கடி சாப்பாடு வடிச்சுதான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அடிக்கடி கொட்டிக்கிறவங்க இருக்காங்கல்ல, மேல சுட்டுக்கிறவங்க இருக்காங்க. சோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுனால நான் இன்னைக்கும் அதை யூஸ் பண்ணிடலாம். சமையல் கட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் அன்பாக்சிங்க காட்டுறேன். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலில இருந்து 2 டயர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டீமர். இது அடுத்து நான் சொன்னேன், நான் எதிர்பார்த்த அந்த ஹீரோ ப்ராடக்ட் இதுதான். இவர் வந்து ட்ரை ஸ்டீல், இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்டீல் இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரெயினர் பாட். இது 20 சென்டிமீட்டர்ல இருக்கக்கூடியது. இந்த மாதிரி கைப்பிடி வந்து சமைக்கும் பொழுது இப்படி நிமித்தி வச்சுக்கலாம், கவுக்கும் பொழுது இப்படி லாக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அதெல்லாம் இதுல இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது சாஸ் பேன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கு. இது ட்ரை பிளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இது வாங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 பால் பாத்திரத்தை ஜி வந்து லேட் நைட் உட்காந்து அவருடைய ஒர்க்ஸ் பார்க்கும் பொழுது என்ன ஜி பண்ணீங்க, என்ன பண்ண, பால் காய்ச்சுவேன், பால் பண்ணி காஃபி போட்டு குடிப்போம், தூக்கம் வருது, வேலை பார்க்கணும்னு பண்ணிருக்காரு. நான் பெட்ரூம் பக்கத்துல தான் கிச்சன் இல்லைங்களா, அவர் இந்த ரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் பெட்ரூம் கிச்சன் பக்கத்துல இருக்க ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது தீஞ்ச வாடை ஒரு மாதிரி எனக்கு வந்து மூக்கு சீக்கிரம் வேலை செய்யும். டேஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த பிளேவர் வந்து மூக்குக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்துரும். என்னமோ ஒரு வாசனை உடையது பார்த்தா பாத்திரத்தோட சேர்த்து பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆஃப் பண்ணது 2 பாத்திரத்தை வீண் பண்ணிட்டாரு. பால் பாத்திரத்தை தெரியுமா, செம்மங்க. இந்த பால் பாத்திரம் சான்ஸே இல்ல. நான் சொன்ன இந்த சாஸ் பாட் சூப்பரா இருக்குல்ல. சரி இதுல காய்ச்சலாம் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது, எனக்கு வாங்கியிருக்கேன். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன ட்ரை பிளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கிறதுனால ஓவரால் ஃபுல் பாத்திரமும் பாட்டம் மட்டும் இல்லாம பாத்திரம் ஃபுல்லாவுமே ஹெவியா இருக்கும். இந்த சாஸ் பேன் வந்து பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டியில வருது. சோ தாராளமா நம்ம 2 லிட்டர் வரைக்கும் காய்ச்சலாம் அப்படின்னு போட்டுருக்கு. நாங்க வந்து மேக்ஸிமம் 1/2 லிட்டர் காய்ச்சுவோம், இல்லைன்னா 1 லிட்டர் காய்ச்சுவோம். பொங்கி இங்கி வரதுக்குலாம் வசதியா இருக்கும் அப்படின்ட்டு தான் கொஞ்சம் பெருசாவே வாங்கிக்கலாம் வாங்கணும். ஹேண்டில்ஸும் நல்லா ஸ்டர்டியா இருக்கு. சில பாத்திரம்லாம் அப்படி வச்சோன்னா அப்படி சாச்சுக்கும். அந்த மாதிரிலாம் நல்லா ஹெவியா சூப்பராவே இருக்குன்னு சொல்லுவேன். வெளியில வந்து பாத்தீங்கன்னா நல்லா மிரர் பினிஷ்ல உங்களுக்கு இருக்கு, கிளாசி பினிஷ்ல, உள்ள வந்து மேட் பினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்குன்னு தான் சொல்லுவேன். இதுதான் நான் ரொம்ப ஆசையா வாங்கணும். இப்படியே வச்சுக்கலாம், இப்படியே வச்சுக்கலாம். சூப்புக்கு சிக்கன் வெஜிடபிள் ஏதாவது நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா இப்படிதான் வச்சு நம்ம குக் பண்ணுவோம். நல்லா தெரியுதுங்களா, இங்க பாருங்க டிஸ்டன்ஸ் இது டச்சே ஆகல பாருங்க, இங்க இந்த இடத்துல டச் ஆகல. இதை ஸ்ட்ரெயின் பண்ணும் போது இதை நம்ம தூக்கிக்கணும், இப்படி பிடிச்சிக்கணும். அப்படி இங்க நான் கிட்டக்க வாங்கல ஜி, நான் காமிக்கிறேன். இப்படி லாக் ஆயிடும். அப்ப வந்து மூடி கீழே விழாது, அப்படியே இப்படி சாச்சு போட்டுற வேண்டியதான், அது பாட்டு நின்றும். சூப்பர், செம்ம கான்செப்ட் இல்ல. ஓகே, மூடியும் உங்களுக்கு பிளாஸ்டிக்ல உங்களுக்கு ஹேண்டில்ஸ் வந்து சுடக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, ஹோல்டர் மாதிரி. இங்கேயும் உங்களுக்கு பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. இது 20 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயினர் பாட், சாண்ட்விச் பாட்டமோட வருது. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல வரக்கூடிய 2 டயர் ஸ்டீமர். இது 22 சென்டிமீட்டர்ல வருது. இதே வந்து பாத்தீங்கன்னா 3 டயர்லயும் இருக்கு. இந்த மாதிரி பாத்திரம் மேல வந்து இந்த மாதிரி மூடி போட்டிருக்கோம். ஸ்டீமர்ல பொழுது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸ் மூடியோட வருது. இது நார்மல் ஸ்டீல்ல தான் இருக்குது. நான் சொன்ன ட்ரை பிளை ஸ்டீல் இருக்கும் இல்லைங்களா, ஹெவியா இருக்குமே, அந்த மாதிரி இல்ல, நார்மலா தான் இருக்கு. ஸ்டீம் தானே பண்ண போறோம், அவ்வளவுதான், சரியா இருக்கும். சோ ஸ்டீம் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதுல நீங்க தனியா குழம்பு வைக்கிறது அது இதுன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கீழே சாண்ட்விச் பாட்டம் வந்து நல்லா ஹெவியா இருக்குது. பாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இல்ல, ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்குது. அடியில பருப்பு வேக போட்டுட்டு மேல காய்கறிகள் வேக போட்டாக்கா இதை போட்டு சாம்பார் வச்சிடலாம். வேக வச்ச ஸ்டீம் பாயில் பண்ணதை சும்மா ஒரு தாளிப்பு மட்டும் போட்டு நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா ரொம்பவே நல்லது, ஹெல்தி.
இண்டஸ் வேலில இந்த 3 ப்ராடக்ட் மட்டும் இல்லாம எந்த ப்ராடக்ட் நீங்க வாங்குறதா இருந்தாலும் கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த டிஸ்கவுண்ட்டை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 12% கம்மியா கிடைக்குது இல்ல, ஏன் காசை வேஸ்ட் பண்ணணும்? சோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. கார்த்திகா கூப்பன் கோட் லிங்க், கூப்பன் கோட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட இந்த ப்ராடக்டோட லிங்க் கொடுங்க, அந்த ப்ராடக்டோட லிங்க் கொடுங்க அப்படின்னு ரெகுலரா கேட்கக்கூடிய இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ல நானுமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ராடக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சிக்கன் தான் சமைக்க போறேன். இதுல சாதமும் வடிக்க போறேன். எப்படி இருக்குன்னு பாக்கலாம். நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்கூலுக்கு ஷர்வினுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுவேன் இல்லையா, அப்ப நான் ஸ்டீம் பண்ணி உங்களுக்கு நான் பண்ற ரெசிபிஸ் எல்லாம் காமிக்கிறேன். அடுத்தது ஏதாவது கொழுக்கட்டை அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டா பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். பண்ணா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். வேற எந்த மசாலா ஐட்டமும் இது தேவையில்லை. சிக்கன் குழம்பு சேர்க்கிறேன். அதுக்கு 2 to 3 வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் கியூப்ஸா கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குட்டியா சோம்பு மட்டும் தான் போட்டு தாளிச்சிருக்கேன். கருவேப்பிலை கூட நம்ம அப்புறம் தான் போட போறோம். நான் சொன்ன அளவு வெங்காயம் நல்லா சுருள வதங்கினதுக்கு அப்புறம் இது ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுது அப்படின்றதுனால 1.5 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எவ்வளவு எடுத்துருக்கோமோ அதுல 80 to 85% அளவுக்கு தக்காளி நீங்க எடுத்துக்கணும். நான் கொஞ்சம் பெருசா தான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இந்த தக்காளியில உப்பு, மசாலா பொடி எல்லாமே சேர்த்து போட்டு தான் நம்ம வதக்க போறோம். சோம்பு தூள் வந்து 2 ஸ்பூன், குழம்பு மிளகாய் தூள் 4 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். என்னுடைய குழம்பு மிளகாய் தூள் காரம் கம்மியா இருக்கும், அதனால மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். தேவையான கல்லுப்பு நான் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்ல நம்ம தேங்காய் வேற அரைச்சு ஊத்துவோம், அதுக்கேற்ற மாதிரி நீங்க காரப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டாக்கா தீஞ்சு போயிரும். சோ லைட்டா தண்ணி தெளிச்சு நல்லா சுருள தக்காளி எல்லாம் வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து சிக்கனையும் ஆட் பண்ணி 2-3 பெரட்டிட்டு நல்லா தாராளமா தண்ணி ஊத்தி வேக விட போறோம். ஏன்னா இது குழம்பு அப்படின்றதுனால. இதே குழம்புல முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு நீங்க ஆட் பண்றதா இருந்தா அந்த சிக்கன் ஆட் பண்றதுக்கு முன்னாடி அதை ஆட் பண்ணி ஒரு 2 வதக்கிட்டு அப்புறம் சிக்கன் ஆட் பண்ணலாம். சாப்பிடும்போது அந்த முருங்கைக்காக்குள்ள அந்த சிக்கனோட ஜூஸியான அந்த பிளேவரும் கிடைக்கும், அந்த டேஸ்டும் கிடைக்கும். தண்ணி எல்லாம் ஊத்தியாச்சு. நம்ம உப்புல அட்ஜஸ்ட் பண்றதா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த நேரத்துல ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த நேரத்துல ஒரு சின்ன தேங்காவுடைய அரைமுடி தேங்காவை ஸ்கின்னை பீல் ஆஃப் பண்ணிட்டு வழுன்னு விழுதா ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் தண்ணியும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். தேங்காய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 கொதி மட்டும் கொதிச்சு வந்தா போதும். திருப்பி கருவேப்பிலை, கொத்தமல்லி மேலாப்புல தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். சிம்பிளான ரெசிபி, ஆனா ட்ரஸ்ட் மீ அவ்வளவு சூப்பரா இருக்கும் அந்த குழம்பு. சிக்கன் வறுவலுக்கு சூடான கடாயில நல்லெண்ணெய் விட்டு சோம்பு போட்டு தாளிச்சுட்டு பெரிய வெங்காயமா 1 வெங்காயம் போட்டிருக்கேன். மீடியம் சைஸா இருந்தா நீங்க 1.5-2 கூட சேர்த்துக்கலாம். இதுல தக்காளி எல்லாம் ஆட் பண்ண போறது இல்ல, வெங்காயம் தான். வெங்காயம் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா சுருண்டு வதங்கி வருதோ அவ்வளவு ருசியா இருக்கும் இது. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு கல்லுப்போ சேர்த்து 2-3 வதக்கிடுறேன். நல்லா வெங்காயம் கலர் மாறி இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் தான் நான் சிக்கன் ஆட் பண்றேன். 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சமா மஞ்சள் தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். சிக்கன் மசாலா இருந்தா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதுல தக்காளி மத்த எதுவுமே நம்ம ஆட் பண்ண போறது இல்ல. அப்பப்ப நீங்க வதக்கி விட்டு இந்த மாதிரி எண்ணெய் மிதந்து வர வரைக்கும் நல்லா தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சில நீங்க வேக வச்சு இறக்கிடுங்க. இறக்கிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை, கொத்தமல்லி மேலாப்புல தூவிட்டு 2-3 பெரட்டிட்டு இறக்கிடுங்க. இந்த கடாய் சாதம் லாஸ்ட்ல நாங்க எல்லாருமே சாப்பிட்டோம், அவ்வளோ ருசியா இருந்தது. இன்னொரு ஒரு டிப்ஸ், அந்த வறுவல் இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியில நான் 1 ஸ்பூன் நல்லெண்ணையும் விட்டேன். இந்த ஸ்ட்ரெயினர் பாட்ல நான் தண்ணி ஊத்தி வச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கழுவி ஊற வச்சு வச்சிருக்கக்கூடிய சாப்பாட்டு அரிசிய வடிகட்டிட்டு நான் இதுல சேர்த்துக்கிறேன். இது எப்படி வருமோ என்ன வருமோன்னு ரொம்ப பயந்தேன், ஆனா சூப்பரா வந்துருச்சு. அதான் எனக்கு சந்தோஷம். சூப்பரா வந்துருச்சு. குழஞ்சிருமோ ஏதாவது ஆயிருமோ நினைச்சேன். இப்போ வடிக்கிறதுலதான் இருக்கு, அது எப்படி வரும்னு தெரியல. லாக் பண்ணியாச்சு. நம்ம இப்போ லாக் பண்ணாலுமே சாச்சுக்குமோன்னு பயம். ப்ரிகாஷனா நம்ம ஒரு துணி யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பயந்து நான் துணியும் யூஸ் பண்ணேன். டக்குன்னு ரொம்ப ஈஸியா சாச்சிட்டேன். ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது, ஈஸியா இருந்தது, ஹாப்பியா இருந்தது எனக்கு. அப்பா, இனிமே நான் சுடாம டெய்லி சாதம் வடிச்சிடலாம், குக்கர் சாதம் சாப்பிடாம வடிச்ச சாதம் சாப்பிடலாம் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த லாக் பாருங்க, கரெக்டா லாக் ஆயிருக்கு. லாக் ஆயிருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த மூடி கீழே விழாது. சோ பயப்படாம நீங்க ஈஸியா கவுக்கலாம். லாக்னா பட்டுக்கிட்டுன்னு லாக் சவுண்ட் எல்லாம் கேட்காது. ஜஸ்ட் அப்படி தூக்கி விடணும், அவ்வளவுதான். அது போய் மூடி விழாத அளவுக்கு பிடிச்சுக்கோ, அவ்வளவுதான் கான்செப்டே. சீரியஸ்லி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது அந்த ஒரு நிமிஷம் தான் சொல்லணும். கிளிப் எல்லாம் எதுவுமே இல்லாம ஈஸியா வடிகட்டிலாம். லைட்டா இதுல வந்து சூடு தெரியுது, லைட்டா அந்த அனல் தெரியுது. ஒரு பயத்துக்காக எதுக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சு நான் துணியை யூஸ் பண்ணலாம், நான் வந்து கிச்சன் டவல் யூஸ் பண்ணேன். ஈஸியா கவுத்துருச்சு, மேலெல்லாம் ஸ்பில்லாம் ஆகல. அண்ட் இது வந்து நம்ம இப்படி தூக்கும் பொழுதே முன்னாடியே யோசிச்சுக்கணும், இது இந்த மூடியை போய் இது பிடிக்கணும். நான் க்ளோஸ் அப்ல காமிச்சேன்ல, அந்த மாதிரி தூக்கி இருந்துச்சுன்னா அந்த மூடி கழண்டிக்கும். இப்படி இருக்கணும், இப்படி மேல தூக்கணும் மாதிரி. இது இதை பிடிச்சுக்கோ. இப்படி அழகா கவுத்தாச்சு, சூப்பரா நீட்டா கவுத்தாச்சு, வெள்ளெல்லாம் இல்லாம. கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து என்ன மாதிரி இருக்கவங்க எல்லாம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். புதுசா கல்யாணம், புதுசா சமைக்கிறவங்க, பேச்சுலர்ஸ், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். நல்லா வடிக்க தெரிஞ்சவங்க கூட ஏன் சுட்டுட்டு ஆவியெல்லாம் மேல அடிச்சுக்கிட்டு கையெல்லாம், நம்ம முகம் ஒரு கலர்ல இருக்கும், கை மட்டும் வெந்து போய் ஒரு கலர்ல இருக்கும். சோ இது ஈஸியா நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டா இருக்கு. சரி, தீபாவளி பேரை சொல்லி
இந்த மாசமே இதுக்கு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி வாங்கிருங்கன்னு சொல்லுவேன். நான் சொன்ன மாதிரி இது சூப்பரா இருக்கு. நான் யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ சொல்றேன். நல்லா ரெகுலரா இனிமே வடிச்ச சாதம் தான் நம்ம வீட்டுல மோஸ்ட்லி செய்வோம்னு நினைக்கிறேன். 90% நான் மாறிடுவேன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாவது வெயிட் குறைக்கிறேன். வழியை பார்ப்போம் சாப்பாடு வடிச்சு சாப்பிட்டு. சரி, ஓகே. இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாங்கியிருக்கேன். இந்த ஸ்டைல நீங்க எது வாங்கினாலுமே கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 12% அடிஷனல் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நான் யூஸ் பண்ணிருந்த 2 கடாய் இருக்கு பாத்தீங்களா, பெருசு சின்னது, ரெண்டுமே கூட இண்டஸ் வேலியோட கடாய் தான். சோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹெவி பாட்டம் மட்டும் இல்லாம ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஹோல் பாடியே இருக்கும். அந்த மாதிரி சிக்கன் நல்லா தொக்கா வறுத்து பாருங்க, தீ பிடிக்காம சூப்பரா வந்துச்சு. அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தாலும் உடம்புக்கு கேடும் கிடையாது. அந்த ப்ராடக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். வேணும் செக் பண்ணுங்க. சாதம் நம்ம நிமித்திடலாம். இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வேற வேக விட்டுட்டேன். டைம் இது கரெக்டா இருந்திருக்குப்பா. இருங்க கரண்டிங்க. இது சூப்பர்ப்பா. தண்ணி நின்றுமோன்னு நினைச்சேன்ப்பா. சூப்பரா வந்திருக்கு. உதிரி உதிரியா இருக்குல்ல. இதோட என்ன வேணும்? அதுவும் சூடா இருக்கும் போது இவ்வளவு நல்லா வந்திருக்கு. சூப்பர்ப்பா, செம்மப்பா. கண்டிப்பா வாங்குங்கன்னு சொல்லுவேன்ப்பா. எனக்கு இது வரப்பிரசாதம் தான். கண்டிப்பா வேணும்ன்றவங்க வாங்குங்கன்னு நான் சொல்லுவேன். சமைச்சு முடிச்ச உடனே கடாய் சாதம் ஒரு ரவுண்ட் எல்லாரும் சாப்பிட்டது அருமையா இருக்குன்னு சொன்னாங்க. ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டோம். ராகேஷ் குட்டிக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கடாய் சாதம் சூப்பர் சித்தி அப்படின்னாங்க. நைட்டுக்கும் இதே ரெசிபி தான் எங்க வீட்டுல. என்ன கார்த்திமா, நான் உன்னோட பெருசா ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். ஆமா. சோ பாடி சரவணா ஸ்டோர்ஸ் லாஸ்ட் வீக் போயிருந்தோம். அதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஏன் இதை வாங்குறீங்கன்னு 1-2 பேர் போன வீடியோவை பார்த்துருக்க மாட்டாங்க. நேரா என்ன வாங்கியிருக்கா கார்த்தின்னு பாக்கிறதுக்கு ஷாப்பிங் ஹால் வீடியோக்குள்ள வந்துருவாங்க. வந்துட்டு ஓயாம நீ ஷாப்பிங் பண்றேன்னு கேட்பாங்க. இதுக்கு தெளிவா ஃபுல்லா விளக்கத்தோட போட வீடியோல தெளிவா சொல்லியிருக்கிறேன். அதை விட்டுருவாங்க. கோட்டை விட்டுட்டு கார்த்திகா சும்மா ஷாப்பிங் பண்றா, கார்த்திகா சும்மா 2 பேர் கிளம்பி வருவாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, உங்களுக்கு நான் பதில் சொல்லியிருக்கேங்க போன வீடியோல. போய் பாருங்க, ஃபுல்லா பாருங்க, சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா 16 லிட்டர் குக்கர் நான் சொன்னது. 16 லிட்டர் 20 லிட்டர் குக்கர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இப்படி வாய் அகலமா வைடு ஓப்பன்ல எல்லாம் நமக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கிடைக்க மாட்டேங்குது. வைட் ஓப்பன் இருந்தாதான் நம்ம பிரியாணிலாம் சப்போஸ் செய்யறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈவனா வெந்து வரும். நீட்டமா இருக்கிற குக்கர்ல நம்ம செய்யும் போது பிரியாணி எப்பவுமே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, கீழே வந்து சாதம் வந்து குழஞ்சிரும், மேல வந்து வர வரையா இருக்கும், கரெக்டா வெந்திருக்கும். சப்போஸ் கீழே குழையக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து கரெக்டா வெந்திருக்கும், மேல வந்து வர வரையா இருக்கும், சரியா வேகாம கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அன்ஈவனா வெந்திருக்கும். பட் இந்த மாதிரி வைடா இருக்கும் போது டவரால எப்படி நமக்கு கிடைக்குது அதே மாதிரி ஒரு அவுட்புட் வந்து கொண்டு வந்துட முடியும். முக்கியமா இந்த இவ்வளவு பெரிய குக்கர் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டாக்க எஸ் தேவை. எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல எல்லாருக்கும் சேர்த்து நான் சமைப்பேன் வீக்லி ஒன்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அப்படி செய்யும் போது 1 கிலோ 1.5 கிலோ அப்படி மட்டன் எல்லாம் எடுக்கும்போது சூப் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து எடுக்கிறோமா, அப்ப என்ன ஆகுது, நம்ம வீட்டுல 7.5 லிட்டர் குக்கர் தான் பெருசே இருக்கு. அது என்ன ஆகுது, சூப்லாம் 1.5 லிட்டர் மட்டனே ஃபுல்லா அடைச்சுக்குது. மேல சூப் தண்ணி நிறைய ஊத்த முடியல. எனக்கு பிரியாணிக்கும் கொஞ்சம் சூப் தண்ணி வேணும், சூப்பா குடிக்கிறதுக்கும் சூப் கொஞ்சம் தனியா வேணும். அப்ப நிறைய தண்ணி ஊற்றணும், எல்லாமே வெளில வந்துருது. சோ இந்த மாதிரி பெருசா இருந்ததுன்னா உள்ள இடம் நிறைய இருக்கும், பொங்கி வழியாது. அதனால பெருசா வேணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். வெயிட் பண்ணி யோசிச்சு ரொம்ப நாள் ஆன்லைன்ல பாரிஸ் போயிருக்கும் போது கூட நான் ட்ரை பண்ணேன். எனக்கு நல்ல குவாலிட்டியான கேரண்டியோட வர மாதிரி இடத்துல வாங்கணும்னு நினைச்சேன். இண்டஸ்ட்ரியில இவ்வளவு பெரிய குக்கர் கிடையாது இல்லைன்றதுனால நான் வந்து நேர்ல பார்த்து நம்ம வாங்கலாம் ஏதாவது ஒரு நல்ல பிராண்ட்ல அப்படின்னு பார்த்தேன். சோ எனக்கு பிரஸ்டீஜ்ல கிடைச்சிச்சு. இது வந்து 16 லிட்டர் அலுமினியம் குக்கர்னு போட்டிருப்பாங்க. பட் இண்டாலியம் தான். அலுமினியம்னா தக்க அலுமினியம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்காது. இண்டாலியம் டவராஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு பினிஷ்ல இருக்கும். இண்டாலியம் உடம்புக்கு நல்லது கிடையாது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணணும். அதனாலதான் நானே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் ரிவ்யூ கொடுத்துட்டே இருக்கேன். பட் டவரானும் போது பிரியாணி தீயாம வரணும்னா டவராஸ் தான் பெஸ்ட். டவராஸ்ல நமக்கு இண்டாலியம்ல அந்த மாதிரி தான் கிடைக்குது அப்படின்றதுனால நான் யூஸ் பண்றேன். இட்ஸ் அகெயின் டவரா மாதிரி யூஸ் பண்றதுக்காக தான் நான் இதை வாங்கியிருக்கேன். அதுலயே பிரச்சனை. சோ இந்த மாதிரி வைட் ஓப்பன்ல வாங்கியிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி பெருசு வாங்க போறீங்கன்னா வைட் ஓப்பனுக்கு போனீங்கன்னா நீங்க என்ன சமையல் நினைக்கிறீங்களோ அதுவும் செஞ்சுக்கலாம். ரைஸ் ஐட்டம் செய்யும் போது ஈவனா வெந்து வரதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இது 16 லிட்டர்ஸ். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 5916 rupees. இது டவரா இந்த சைஸ்க்கு நீங்க வாங்க போனீங்கன்னாலே 2000 ரூபாய்க்கு மேல வந்துரும் நினைக்கிறேன். லஜி 2000 வந்துரும். இந்த மாதிரி குக்கர், இந்த ஹெவி இந்த மாதிரி குக்கருக்கு இந்த ரேட் நல்ல ரேட் தான். ஆமா, நல்ல ரேட் தான் சொல்லுவேன். கார்த்திகா வந்து இத வச்சு பயங்கரமா பல்க் குக்கிங் பண்ண போறாப்ல. கரெக்ட்டா? இத்தனை நாள் மட்டும் எத்தனை பண்ணிட்டு இருந்தோம்? இல்லடா, அது பண்ணா பிரிச்சு கிரிச்சு பண்ணிட்டு இருப்போம். டவரா போட்டு எங்க வீட்ல பிரியாணினா, எங்க வீட்ல எல்லாருமே நாங்க அக்கா வீட்ல எங்களுக்கு எல்லாம் சேர்த்தா செய்வோம்ல. பிரியாணினா நாங்க காலையிலேயே கொஞ்சம் போட்டு சாப்பிட்டுருவோம். டேஸ்ட் பண்றதுல கொஞ்சம் போயிடும். மதியானமும் அதுதான், நைட்டும் அதுதான். சோ 2 வேளைக்கு அத்தனை பேருக்கு அப்ப குவாண்டிட்டி கூடும், நம்பர் ஆஃப் பீப்புள் அதிகம். அதுல சாம்பிள் டெஸ்ட் பண்றதே 1/2 கிலோ போயிடும். நான் டேஸ்ட் பண்ண ஒரு பவுல்ல போட்டு ஏன்னா கூட உனக்குன்ட்டு லாஸ்ட்ல அந்த அடி எடுத்து வழிச்சு நான் வந்து உருட்டை பண்ணி எல்லாருக்கும் கொடுப்பேன். எல்லாரும் சாப்பிடுவாங்க என் கையால வாங்கி. சோ அந்த மாதிரிதான் இது வந்திருக்கும். அடுத்து
என்னுடைய பூஜை அறையை பார்த்து ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றது ஃபர்ஸ்ட் வரும். அடுத்து ரெண்டாவது எல்லாமே வெள்ளி ஜாமானா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அடுத்து மூணாவது இந்த மனையெல்லாம் எங்க வாங்குனீங்க, எங்களுக்கு கிடைக்கல. இது 3 தான் அடிக்கடி எனக்கு வர கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பூஜை அறை நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு நன்றி. ரெண்டாவது வந்து எல்லாமே வெள்ளி ஜாமான் தான் எக்ஸப்ட் மனை வந்து உட்ல இருக்கும், மேல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது நான் பாடி சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் வாங்கினேன். நிறைய வீடியோல நான் சொல்லியிருந்திருக்கேன். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பல வருஷமா 2-3 வருஷமா நான் போகும்போது இது வந்து அங்க கிடைக்கிறதே இல்லை. இப்ப ரீசெண்டா திருப்பி புது ஸ்டாக் வந்திருந்தது. சோ அதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். சோ உங்களுக்கு நிறைய பேர் ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருந்தீங்க. சோ நான் அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நான் அதை காமிச்சிடுறேன். நான் சின்ன குத்து விளக்கு, சின்ன அகல் விளக்கு வெளியில வைப்பேன் இல்லையா, அது வந்து இந்த சுத்து தான் இருக்கும். இவ்வளவு பெரிய சுத்து இருக்காது, இதோட கொஞ்சம் டயா சின்னது அது. ஆனா எனக்கு இந்த பெருசு தான் கிடைச்சது, அதனால வாங்கிட்டேன். பழைசு நல்லா வீணாயிடுச்சு. இது 108 ரூபா. 108 ரூபா நான் 4 வாங்கியிருக்கேன் இந்த சைஸ்க்கு. இது வாங்கி 5 வருஷம் இருக்குமா ஜி? 5-6 வருஷம் 5-6 வருஷம் இருக்கும். நல்லா அழுக்காயிடுச்சு. ரொம்ப எல்லாம் போட்டு இதை தேய்லாம் தேய்க்க முடியாது. இங்க பாருங்க, தேய்க்க முடியாது. ஷீட் வந்துருச்சு பாருங்க. திருப்பி எப்படா கிடைக்கும்னு பாத்துட்டு இருந்தேன். டக்குன்னு கிடைச்சதுங்களா, யோசிக்காம. சாமி விஷயம் இல்லையா பூஜை அறைக்கு, அதனால வாங்கிடலான்னு நான் வந்து இது 4 வாங்கிட்டேன். துளசி மாடம் வச்சிருக்கோம் இல்லையா வெளியில, அதுக்கு வைக்கிறதுக்காக 47 ரூபான்னு கரெக்டா அந்த சைஸ்க்கு ஸ்கொயரா அழகா கிடைச்சது. அது வாங்கியிருக்கேன் ரெக்டாங்கிள்ல. இது வந்து பாத்தீங்கன்னா 94 ருபீஸ் ஈச்சுன்னு வாங்கினேன். ரெகுலரா நான் வாஷ் பண்ண மாட்டேன். இதை ஈர துணியில தொடச்சிட்டு ட்ரை கிளாத்ல உடனே தொடச்சிட்டு ஃபேன்ல நல்லா காய விட்டுருவேன். ரொம்ப நேரம் ஈரத்துல ஊற வைக்க மாட்டேன். சோ இப்படி ஈரம் ஊற உட்டு வந்து உப்போம் இல்லைங்களா, அப்ப மேல இருக்கிற ஷீட் வந்து உரிச்சிட்டு வந்துடும். சோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து யூஸ் பண்ணுங்க. அப்புறம் இது வந்து ஜி வாங்கினாங்க. எனக்கு இது வேணும், ஆறுல எனக்கு இது வாங்கி தரவே மாட்டேங்க. என்னப்பா சின்ன குழந்தை மாதிரி ஏன்ட்ட கேக்குறீங்க, என்ன வேணும் வாங்கிக்கங்கப்பா அப்படி சொன்னேன். இல்ல இதெல்லாம் எதுக்கு நீ கேப்பியன்னாரு. என்னதான் வேணும் உங்களுக்கு அப்படின்னாக்கா 5 ரூபாய்க்கு 2 சோப்பு எல்லாம் சிம்பிளா இருக்கும். சோப்பு டப்பா வித்தியாசமா வச்சிருக்காங்க. சூப்பரா தான் வாங்கி கொடுத்துருக்காங்க அவருக்கு. ஆனா அவருக்கு இதுதான் வேணுங்கிறாரு. ஏன்னா தண்ணி வந்து இந்த மாதிரி ஸ்டாண்ட்ல இருந்தாலும் தண்ணி எல்லாம் வடியும். இல்ல மாற்ற மாதிரி டிசைனா என்னென்னமோ அதெல்லாம் பிடிக்கல. சிம்பிளா வேணா தேடினேன். 5 ரூபாய்க்கு 2 எனக்கு இது போதும். இதை நான் ஒரு 6 மாசம் வச்சு யூஸ் பண்ணுவேன். அடுத்தது நான் இன்னும் பாத்துக்கிறேன். ஆமா, ஏன்னா வச்சுக்கிட்டு வருஷ கணக்கா யூஸ் பண்ண பிடிக்கல எனக்கு. இந்த இடத்துல அண்ணனை பாராட்டுறதுக்கு நிறைய பேர் கிளம்பி வருவீங்களே. டீ வடி கட்டுறது இப்போ வந்து 73 ருபீஸ் இது வாங்கினா. ஃபுல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தனால இந்த கொஞ்சம் காஸ்ட்லி தான் இது. டீ வடிகட்டினா கூட, காஃபி வடிகட்டினா கூட கொஞ்சோண்டு காஃபி தூள் டீ தூள் அப்படியே வந்துருது. கீழே நிக்குதுல ஜி. இது ஹோல்ஸ் வந்து பெரிய பெரிய ஹோல்ஸா இருக்கு. இந்த மாதிரி குட்டியா டபுள் லேயர்ல இருக்கு. சிங்கிள் லேயர் நான் மைன்யூட். சிங்கிள் நான் மைன்யூட்டா இருக்கும். அப்ப வந்து உங்களுக்கு நல்லா வடிகட்டும். சோ அது டபுள் லேயர்ல என்ன மாட்டிக்குது டீ தூள்லாம். அது வந்து விலை கம்மி தான். அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது ஏன் இவ்வளவு காசு கொடுத்து வாங்குனீங்கன்னா, இந்த மாதிரி மைன்யூட்டா இருக்கிறது, கொஞ்சம் ஸ்டர்டியா இருக்கிறது வந்து இந்த காசு வருதுதான். ஓன் ஹவுஸ்க்கு போயிருந்தோம் இல்லையா, அங்க நாங்க கார்டனிங் பண்ணும்போது வச்சிருந்ததெல்லாம் அப்பா வீட்டுல வச்சிருந்தாங்கன்னா, இதெல்லாம் நான் யூஸே பண்றதெல்லாம் வேணுமான்னு கேட்டு எங்க அப்பா கொடுத்தது. எங்க அப்பா வீட்டுல இருந்து சில விஷயம்லாம் நாங்க தூக்கிட்டு வந்துட்டோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, செடிக்கு இந்த கட் பண்றது, அப்புறம் ஜீப்ல எப்படி அழுவாங்க, மண் எடுக்கிறது, மண்ணை வெட்டுறது, 3 திரிசூலம் மாதிரி இருக்கும் இப்படி 3, அதெல்லாம் எடுத்துட்டு கட்டர் மட்டும் எங்க கிட்ட கிடையாது. சோ 158 ருபீஸ்க்கு இந்த கட்டரை சர்வீஸ் வாங்க சொன்னாங்க. நாங்க செடியை பத்தி எல்லாம் பேசிட்டு அந்த பொருள் எல்லாம் வாங்கி பேக் பண்ணி வீட்டுல இருந்து அங்க இருந்து கிளம்பி எடுத்துட்டு வந்தோம்ல. அந்த குழந்தை பார்த்தால இது இல்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இங்க பாருங்க இருக்கு பாருங்க அப்படின்னு அவன் தான் கரெக்ட். இதுலதான் பூ கட் பண்ண நீங்க அப்படின்னா. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயும் ஒண்ணு வச்சிருக்கோம், நம்ம கார்லயும் ஒண்ணு வச்சிருக்கோம். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெளில எல்லாம் போனா ஜி வந்து பூலாம் வாங்கி கொடுத்தாங்கன்னா சாமிக்கு கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு எத்தனை லேடிஸ் இருக்குமோ நாங்களாம் தலையில வச்சுக்குவோம். ஹேர் பின்னு, ஒரு ரப்பர் பேண்டு, சேஃப்டி பின்னு, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க கார்ல எப்பவுமே செட்டுது பவுச்ல போட்டு உள்ள வச்சிருப்போம். ஸோ இந்த பூலாம் வாங்கினா கட் பண்ணி தலையில வச்சுக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு பேக்கெட் சாப்பிட்றதுக்கு வாங்குறோம், லாங் டிரைவ் போகும்போது டக்குன்னு கட் பண்ண கொள்ள அதுக்கெல்லாம் யூஸ் ஆகுமேனு இப்படி ஃபோல்டபிள் நைஃப் வந்து வாங்கியிருக்கோம். நம்ம கார்ல இருக்கு. இது அக்கோட காருக்காக வாங்கினது. இது 7 ரூபான்னு வாங்கணும். மைக்ரோ ஃபைபர் கிளாத் செட்டு சின்னது 71 ரூபா. 5 இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹூக்ஸ் வந்து 6 ஹூக்ஸ் வாங்கியிருக்கோம். 57 ரூபான்னு வாங்கியிருக்கோம். 2.5 கிலோ வரைக்கும் தாங்கன்னு போட்டிருக்காங்க. 2.5 கிலோ வாங்க தாங்க. 2.5 கிலோ தக்காளி வாங்கி மாட்டி விடுங்க, அறுந்து விழுந்துரும். நான் போன வீடியோலயே சொன்னேன், இந்த வடிகட்டி எல்லாம் இங்கதான் கிடைக்கும், ஸ்டர்டியா ஸ்ட்ராங்கா நான் கேட்கிற கெப்பாசிட்டியில கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பெருசா இருக்கா, தூர ஹோல்ஸா இருக்கு பாருங்க, நல்லா வாய் அகலமா இருக்கு. இந்த பக்கமா உங்களுக்கு இப்படி கிடைச்சிடும், இதுவும் கிடைச்சிடும். சில இடத்துல இது இருக்காது. அப்ப நம்ம இப்படி கையை அப்படி புடிச்சுக்கினே எல்லாத்தையும் பண்ற மாதிரி இருக்கும். இதுனா ஒரு கிண்ணத்துல அப்படி வச்சிடலாம், இங்கேயும் இங்கே மாட்டி நின்றோம், நம்ம வேலை பார்க்கலாம். ஸோ இது வசதியா இருக்கும்ன்றதுனால இது வாங்கினேன். இது வந்து 364 ருபீஸ். அடுத்தது இது வாங்கியது டபுள் லேயர்டு. இதுவுமே நான் சொன்ன மாதிரி இதுவும் இருக்கு, 2 காது. இங்க பாருங்க, பூனைக்குட்டிக்கு 2 காது இருக்கிற மாதிரி அழகா 2 காது இருக்கும். ஸோ இதுவுமே இப்படி மாட்டிட்டு நின்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் எல்லாம் வடிகட்டுறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். தேங்காய் பால் எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப வசதியா இருக்கும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா கிட்டக்கு வந்தீங்கன்னா தெரியும், தூர இருக்கக்கூடிய கொலாண்டர் வந்து வச்சிருப்பாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்ட மைன்யூட்டா இருக்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. டபுள் லேயர் ஃபில்டர் வந்து இதுல இருக்கிறதுனால ஜூஸ் ஃபில்டர் பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி கீரெல்லாம் அலசிட்டு நான் வடிகட்டுறதுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வாங்கினேன். அடுத்து நான் பால் பாத்திரம் வாங்கணும்னு சொன்னேன்னா
புதுசா வாங்குற பால் பாத்திரம் வந்து நான் யூஸ் பண்ணும்போது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க பால் காய்ச்சுறீங்க, நான் எங்கேயாவது வெளில போயிருக்கும் போது காய்ச்சுறீங்க, இல்ல நீங்க ஏதாவது ஒண்ணு செய்றீங்கன்னா தயவு செய்து இந்த மாதிரி நான் நல்ல பிராண்டட் ஐட்டமா வாங்கி வச்சுதான் யூஸ் பண்ணாதீங்கன்னு உங்களுக்குன்னு 2 பாத்திரம் தனியா வாங்கி தரேன். நான் என் வீட்டுக்காரருக்கு 2 பாத்திரம் செட் வாங்கி கொடுத்துட்டேன். என்னன்னு பாத்தீங்கன்னா போட போறேன் இதுல நானு. ஆமா, அந்த மாதிரி கைப்பிடி வச்சதுல எல்லாம் இனிமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் காய்ச்சி வச்சுட்டேன்னா அதுல இருந்து பால் எடுத்து இதுல ஊத்தி நீங்க டீயை போட்டுக்கோங்க. இந்த பாத்திரம் போனா பரவாயில்ல, இன்னொன்னு வாங்கிக்கலாம், கைப்பிடி பாத்திரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நைட்ல தூக்கத்துல செய்யும் போது அவர் டீயை வச்சிடறாரு. அதனால இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போட்டுக்கலாம். நல்லா ஹெவியா இருக்கக்கூடிய பாத்திரம், ரஃப் யூஸ்க்கு டெய்லி இந்த மாதிரி நான் சொல்ற சூடு பண்றதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சமைக்கலாம் முடியாது, அவ்வளவுலாம் தாங்காது. இது வந்து 273 rupees இருக்கு. நல்லா ஹெவியாவே இருக்குது. பால்லாம் கூட தாராளமா காய்ச்சலாம். நாங்க சில டைம் குழம்புலாம் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடறோம், அப்ப எடுத்து போட்டு வச்சுட்டு அப்படியே யூஸ் பண்றதுக்குலாம் வசதியா இருக்கும். இது வந்து 327 rupees. இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணு போறது. இது மூடி கரெக்டா செக் பண்ணி பார்த்து நாங்க வாங்கணும். சின்னது வந்து 72 rupees, பெருசு வந்து 72 rupees. என்னப்பா 272 தான். ஆமா. அடுத்தது மெயினா இங்கெல்லாம் கிடைக்காது. நான் ஸ்பார்ல அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் போய் தேடுவேன். ஆனா விலை வந்து இவ்வளவு கம்மி விலையில இந்த மாதிரி பெருசா கிடைக்குமா பாருங்க. எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க, மூஞ்சே மறைச்சிச்சு பாருங்க, நல்லா பெருசா இருக்குதுங்களா. இப்படி வாரும் போது இந்த இடம் கேப் இருக்கும், பாதி இதுக்குள்ள போகும், பாதி தரையிலேயே பின்னாடி போயிடும். அந்த மாதிரிதான் இங்க லோக்கல்ல கிடைக்குதுங்க. மொத்தமா இது சமமா இருக்கிற மாதிரி கிடைக்கவே இல்லை. இப்ப இப்படி வச்சு நம்ம மாறும்போது என்ன ஆகும், எல்லாமே முறத்திலேயே கலெக்ட் ஆகும். இங்க ஒரு கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க மேடா இருக்குன்னா அடி வழியா பின்னாடி போயிடும். சோ அந்த மாதிரி முறம் தான் கிடைக்குது. குவாலிட்டியும் நல்லா இருக்கு பாருங்க, அண்ட் விலையுமே நல்லா இருக்கு. 83 rupees தான். அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கியூப் ட்ரே. ஐஸ் பாப்ஸ் ஐஸ் ட்ரே. இது வந்து ஐஸ் கியூப்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஐஸ் கியூப் ஆயிடுச்சுன்னா நம்ம போட்டு இப்படி முறுக்கி இருக்கலாம், பழைய காலத்துல பண்ற மாதிரிலாம் பண்ண வேணாம். இங்க பின்னாடி சிலிக்கான் மாதிரி இருக்கும், வச்சு ஒரு டக் வந்துருமா, எல்லாம் போட்டிடும். டக் 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 நமக்குன்னா போட்டிடும் எல்லாமே. மொத்தம் இதுல 21 ஐஸ் கியூப்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த மாதிரி மூடியோடயும் வருது. ஸோ ஐஸ் கியூப்ஸ் வந்து நம்ம ஓப்பன்லயே வைக்கிறோம் அப்படின்னாக்கா ஐஸ் கியூப்ல எல்லாம் மண்ணுக்கு தூசி ஏதாவது விழலாம் இல்லையா, அப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எப்படி? அப்புறம் மக்கு 61 rupeesக்கு செம்ம ஸ்டடி. என் பையன் போட்டு உடைக்கிறதுக்குலாம் இதுதான் வசதி. அடுத்தது இந்த லொட்டு லொஸ்க்கு அந்த மாதிரி விஷயம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரப், அப்புறம் டஸ்ட்பின் கவர்ஸ், அப்புறம் வேற எனர்ஜி, அவ்வளவுதான். வேற மற்றது அப்புறம் இது சிஸ்டம் டேபிள் துடைக்கிறதுக்காக ஜி வந்து வாங்கினாங்க. இது இதுவும் ஏதோ செட் ஆகும். இது ஒன்று வாங்கினாங்க. லெகின்ஸ் வாங்கினேன். எனக்கு தேவையான கலர்ஸ் என்ன பிராண்ட்ல கிடைச்சாலும் ஓகே, நான் வாங்கிட்டேன். எல்லா பிராண்டுமே அங்க இருக்கும். எனக்கு தேவையான கலர்ஸ் எந்த பிராண்ட்ல என் சைஸ் அவைலபிள். இது ட்வின் பேர்ட்ஸ், இது பூமர், இது ஸ்பிக்டெக்ஸ், ஜூலியட், இந்த மாதிரி எல்லாமே நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி சில லெகின்ஸ் எல்லாம் நான் வாங்கிடுவேன். ஷர்வன் குட்டி வந்து அவன் படிக்கும் பொழுது கிராஃப்ட் எல்லாம் பண்றது ரொம்ப பிடிச்சி பண்ணுவான். ஒரு வாட்டியும் எந்திரிச்சு போய் போட வேண்டியதா இருக்கு. அது பக்கத்துல ஒரு டஸ்ட்பின் வேணும்னு கேட்டான் குழந்தை. முக்கியமான ஒரு விஷயம் தான். பென்சில் சீவுவாங்க அவங்க. அவருக்கு அவர் டேபிள்லயே பக்கத்துல வச்சுக்கணுமா? அவன் டேபிளுக்கு பக்கத்துல வச்சுக்கணும். நானே குப்பை பண்ணிட்டேன். பிரிக்கிற குப்பையை நானே ஃபர்ஸ்ட் போட்டீங்கன்னா வெயிட் பண்ணி வச்சிருக்கேன். இது வேற இருக்காப்பா, இங்க பாரு பழகா. அது ஸ்டாண்டா? கோணையா மாட்டிட்டேன். அது கால் மாதிரி இருக்கு பாரு பழகா. ஆமா, அது என்னடா அது தெரியலையாப்பா. இதை எடுத்து யாரா கொட்டுவா? இதை வேற நான் ஓகே உட்காந்து வேலை செய்யணுமாடா? நான் கொட்டிக்கிறேன் அப்படின்னா சொல்லுவாங்க. அவன் செய்ய மாட்டான். என்னது எவ்வளவு இது சொல்ல மறந்துட்டானா? 236. ஓகே. இது எடுத்து போட்டு வச்சுக்கலாம். காட்டலாமா? அதான் நான் எப்படி காய்ச்சி க்ளீன் பண்றது எப்படி கஷ்டமா இருக்குன்னு நினைச்சேன். 236 இவ்வளவு டப்பாவா? பரவாயில்ல. இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாடி சரவணா ஸ்டோர்ஸ்க்கு போய் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெளியூர்ல இருக்கவங்களுக்கு சீரியஸ்லி இது யூஸ்ஃபுல்லா இருக்காது. பட் இந்த ஊர்ல இந்த மாதிரி விலைவாசி இருக்கு, இந்த ஊர்ல இந்த கடையில இந்த மாதிரி பொருட்கள் இருக்கு, நம்மளும் அந்த ஊருக்கு போனாக்கா இது வாங்கலாம். இல்ல நம்ம இந்த சென்னையில இல்லாம வெளியூர்ல இருக்கும் நம்ம கடை வீட்டு பக்கத்துல இருக்க கடையில இதெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு கம்பேர் பண்ணி வாங்குறதுக்கு ஒரு ஐடியாவா இந்த வீடியோ இருந்திருக்கலாம். இல்லைன்னா என் கூட விண்டோ ஷாப்பிங் பண்ண மாதிரி அக்கா என்ன வாங்கினாங்க அப்படின்ட்டு நமக்கு என்னமா ஊருக்கு போனீங்க, என்ன வாங்கிட்டு வந்த நீங்க அப்படின்னு கேட்போல. அந்த மாதிரி நம்ம காமிச்சதெல்லாம் நினைச்சுக்கலாம். ஒரு சின்ன ஷாப்பிங் ஹால் பார்த்த மாதிரி நினைச்சுக்கலாம். ஸோ அந்த வகையில் அது வந்து யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டைனிங்காக இருந்திருக்கலாம். நான் கொடுத்த ரிவ்யூஸ் வந்து இண்டஸ் வேலி ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் வீட்டில் உட்கார்ந்தபடியே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கூடிய பொருள் தான். ஸோ அந்த மாதிரி நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை நான் ரிவ்யூ பண்ண ப்ராடக்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு, வேணுன்றவங்க செக் பண்ண மறக்காதீங்க.
இதெல்லாம் காட்டுங்கன்னு கேட்டவங்களுக்காக தான் நான் இதை காமிச்சிருந்திருக்கேன். பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல்ல இன்னும் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. தீபாவளி வேற வருது, தீபாவளி சீரீஸ் வீடியோஸ் வேற வரதுக்கு ரெடியா இருக்குது. வேற என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் எல்லாம் இந்த தீபாவளிக்காக நான் கொடுக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்றதுக்கு மறக்காதீங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி கார்த்திகா கூப்பன் கோட்ல நான் சொல்ல மறந்துட்டு பாருங்க, அதுவுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல செக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சில பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இவ்வளவு நிறைய வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.